ஜெய் வாசவி. எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 11வது ஸ்லோகம். நாகி தேக பிருதா சக்கியம் தியக்தும் கர்மாணிய சேஷத்தக எஸ்து கர்ம பல தியாகீச தியாகீஸ்ய பீதயதே. உடல் எடுத்தவனுக்கு கர்மங்களை அறவே விடுவது இயலாது. ஆனால் வினை பயனை துறந்தவன் எவனோ அவன் தியாகி எனப்படுகிறான். ஒருவன் ஆகாய விமானத்தில் ஊர்ந்து செல்கிறான். அதனுள் அமர்ந்திருக்கும் பரியந்தம் அவனுக்கு பிரயாணி என்று பெயர். அவ்விமானம் அழகான சமவெளிக்கு மேலே பறக்கிறது. ஆபத்து நிறைந்த மலை பிரதேசத்துக்கு மேலே பறக்கிறது. மேக படலங்களை பொத்துக்கொண்டு பறக்கிறது. மலையில் நனைகிறது, வெயிலில் காய்கிறது, கடலுக்கு மேலே வானத்தில் நீந்துகிறது. அங்கு மேலும் கீழுமாக 2 இடங்களிலும் ஆபத்து உண்டு. விமானத்தின் உள்ளே இருக்கும் பிரயாணி இத்தனை வித செயல்களுக்கும் உட்பட்டாக வேண்டும். அவனுக்கு விருப்பமில்லாத இடத்துக்கும் அவன் அஞ்சுகிற இடத்துக்கும் விமானம் செல்லாது இருக்க முடியாது. பயணத்தின் திட்டப்படி அது போயாக வேண்டும். விமானத்தின் போக்கில் நிகழ்வனவற்றை பற்றி கவலையற்றவனாக பிரயாணி தன் அலுவலை பார்த்து கொண்டிருக்கலாம். தொல்லையை ஒழிப்பதற்கு அது ஒன்றே உற்ற உபாயம். உடல் வாழ்வு என்ற பயணத்தில் ஆத்மா அங்கனம் இருந்து பழக வேண்டும். தேகம் இருக்கும் வரையில் கர்மமும் உண்டு. மூச்சு விடுவதே கர்மம். சுவாசிக்காது யார் வாழ முடியும்? உண்பது கர்மம், உறங்குவது கர்மம். ஆக உடல் எடுத்தவனுக்கு கர்மத்தை விடுதல் என்பது வெறும் பேச்சு. கர்மத்தை விட முயலுபவன் தன்னை தானே ஏமாற்றிக் கொள்கிறான். மற்ற கர்மத்தை பற்றற்று செய்ய வேண்டும். விவேகி ஒருவனது விவேகத்துக்கு ஏற்றவாறு பற்றற்று கர்மம் செய்தல் அமைகிறது. உடலின் பட்ட காயத்தை நாம் நன்கு கவனிக்கிறோம். அதை ஜாக்கிரதையாக கட்டி வைக்கிறோம். அதன் பொருட்டு பண செலவு செய்து மருந்து முதலென போடுகிறோம். அப்படியெல்லாம் செய்வது அக்காயம் நிலைத்திருக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் அல்ல. காயத்தை ஒழித்தல் பொருட்டே அவ்வளவு கவனம் செலுத்துகிறோம். அதில் பற்றிருந்து அதை பாங்குபடுத்துகிறோம். அவரவர் கர்மத்தை அங்கனம் பற்றற்று செய்ய வேண்டும். கர்மத்தை மனிதன் நீந்திவிட முடியாது. கர்மத்துக்கு தான் கர்த்தா என்னும் எண்ணத்தை நீந்துவிட வேண்டும். அப்படி செய்கின்றவனே தியாகியாகின்றான். பற்றற்றவனுக்கு வினை பயன் இல்லை. நன்றி, வணக்கம். இப்படி கீழ் அத்தாஸ்வரூபம் விருதாச்சலம்.